நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரைக்குமே இது வாக்கியப்படிதான் திருநள்ளாறு கோயில்ல சனி பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படி சொல்லியிருப்போம். வாக்கியப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன். மீனராசி நேயர்களே, சனி பயிற்சி பலன் உங்களுக்கு தான் சொல்ல போறேன். நீங்க தான் கவலைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க ராசியில் தானே சனி பகவான் வந்துட்டாரு. ஜென்ம சனி தானே. நம்ம என்ன பண்ண போறோமோ எது பண்ண போறோமோ இப்படிதானே கஷ்டப்படுறீங்க. ஒன்னும் கஷ்டப்படணும். ஜென்ம சனியில் உங்களை கை கால்களை கட்டி போடும், ஒன்னும் செய்ய விடாம தடுக்கும். அவ்வளவுதான் விஷயம். அது மீறி வரப்போகுதுன்னு சொல்ல போறேன். அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுல இருந்து ஒரு பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இது முடிச்சும் பாக்குறாரு. இப்ப அதுக்குண்டான பலன்கள் தான் சொல்ல போறேன். ஜென்ம சனி காலத்திலே பள்ளியில் கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் 5 வயசுல இருந்து 18 வயசு வரைக்குங்க, அவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கணும், கவனத்தை அதையே கொண்டு வரணும். படிப்பு மட்டும்தான் முக்கியம். விளையாட்டுல போனீங்கன்னா விளையாட்டு மட்டும்தான் முக்கியம். அது எதுவோ அந்த நேரத்தை அதுக்கு மட்டும் தான் செலவிடணும். இப்படி பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து படிக்க சொல்லணும். இப்போ செஷன் கேள்விப்பட்டீங்களா? ஸ்கூல்ல தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. தப்பு பண்ணிட்டா இத்தனை முறை நீ எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நீங்க படிச்சுட்டு வரணும். அப்பதான் உங்க மனசுல நிற்கும். அப்படி கொண்ட நேரம் இப்ப இருக்கு. ஜென்ம சனி காலத்துல மறதியை கொடுக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கவனமா இருந்துவாங்க. தைரியம் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். நட்பு உறவு மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். 3ஆம் இடத்தை பார்க்க நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ட் கண்டிப்பா வந்துடும். அது வந்தாலே போதும், நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க. 18 வயசுல 30 வயசு உள்ளவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இளமை பருவம் இல்லையா? அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா என்ன பண்ண போறோம் ஏது போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருந்து எதனா ஒன்று போய் பண்ணி மாட்டிப்பீங்க. வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டம் தானே, உங்களுக்கு அது நஷ்டம் தானே. அதனால கவனமா இருக்கணும். இது இல்லாமல் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கணவன் மனைவி அமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது வந்துடும். பார்ட்னர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நடா நம்மளுக்கு அமைஞ்ச பார்ட்னர்ஷிப் சரியில்லையேன்னு ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த மீனராசியில பிறந்தவங்க அவங்களுக்கு இப்போ நல்ல காலம் வந்துச்சு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி பகவான் பார்த்தா நல்லது மட்டும்தான் நடக்கும். நீதி நேர்மை சத்தியம் தவறாதவங்க தான் உங்களுடைய நட்புறவா இருப்பாங்க, பங்குதாரா இருப்பாங்க, பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க, கணவன் மணியாவும் இருப்பாங்க. அது மாதிரி இப்ப நடக்கும். நல்ல கணவன் மணிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். நிறைய பிரயாணங்கள் ஏற்படும். அது 30ல இருந்து 60 வயசு உள்ளவங்க பாத்தீங்கன்னா நிறைய டிராவல்ல இருப்பாங்க. டிராவல் பண்ற பிசினஸ் உள்ளவங்க நல்லா சம்பாதிப்பாங்க இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணா அவங்களும் நல்லா இருப்பாங்க. போட்டி சரிக்கு சரியா வருவோம். அந்த பார்ட்னர்ஷிப்போட நம்ம பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நடக்கும். ஒரு 2 குரூப் வச்சு போட்டிலாம் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்கும். அது மாதிரிலாம் விஷயம். இந்த மீனராசியில பிறந்த 60 வயசு மேல உள்ளவங்களை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப ஏற்கனவே மந்தமா இருப்பாங்க, ஓய்வு நாடுவாங்க. இருந்தாலும் வேலைக்கு நல்லா சாப்பிட்டு வேலைக்கு உடற்பயிற்சி, யோகாசனம் செய்யும்போது யோகாசனம் செய்யலாம், தியானம் செய்யலாம், நடைப்பயணம் செய்ய வேண்டும். மீனராசிக்காரங்க கண்டிப்பா நடைப்பயணம் செய்யணும். அது பொதுவான விதி. இருந்தாலும் இவங்க கண்டிப்பா செய்யணும். அது இல்லாமல் திருநங்கைகள் சொல்றாங்க இல்லையா, மீனராசியில் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பழக்க வழக்கத்துல கவனமா இருக்கணும். தனிமையில எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது. இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டோம். சாப்பாடு விஷயத்துலையும் கவனமா இருக்கணும். இது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திறமையை நிரூபிக்கிறதுக்கோ வலிமையை நிரூபிக்கிறதுக்கோ மோதக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். அதுல உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதை நீங்க கவனமா பார்த்து வரணும். பொதுவாக குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவாங்க. பிரிஞ்சிருந்தவங்க ஓரளவுக்கு சேர்ந்துருவாங்க. மீனராசிக்காரர்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க. அது நல்ல செயற்கையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக மாட்டாங்க, பிரிய மாட்டாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கணவனாலும் மனைவியாலும் தகாத உறவில் ஈடுபட்டு இப்ப நிறைய நடக்குது. நம்ம கவனத்தை கூட பேசாம யாராவது சேர்ந்துருவாங்க. நம்ம மேல ஆசைப்படுவாங்க, நம்மளை போட்டு வலை போடுவாங்க, வீசுவாங்க.
நம்ம மாட்டுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி யாராவது வந்தால் அதை தவிர்த்துடணும். கணவன் இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும். தகாத உறவுகளில் ஈடுபடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனை கிடைக்கும். அது கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் பண்ற இடத்துல, வியாபாரம் பண்றதுல உண்மையா, சத்தியமா, நேர்மையா இருக்கும். வியாபாரம் பண்றீங்கன்னா நல்ல பொருள் வாங்கி கொடுக்கணும். கலப்பட பொருளை வாங்கி விற்கக்கூடாது. எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் நிறைய பேர் வச்சு விற்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், போறோம், வரும். நம்ம எடுத்து பார்த்தோம்னா, என்னங்க எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இல்ல மறந்துட்டேன்னு மறக்கல, அதையும் வித்து தள்ளிடலான்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட வியாபாரத்தில் நீங்க ஈடுபடக்கூடாது. நல்ல பொருட்களை வாங்கி விற்கணும். கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி விற்கணும். இப்படி பண்ணிட்டு வாங்க. தொழில் பண்ணாலுமே அதுதான் நல்ல நேர்மையான தொழிலா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த மக்களுக்கு நல்ல விஷயத்துல பயனுள்ளதா போய் அமையணும். அப்படிதான் செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கை மட்டுமே இந்த சனி பயிற்சி காலம் வரைக்கும் விடக்கூடாது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு, சனி பகவானால. அதுவும் உங்க ராசியில குருவோட வீட்டுல இருக்காரு. உங்க ராசியான குரு பகவான் இன்னொரு வீடான தனுசு ராசியும் பார்க்கிறார். அதனால எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது. எதிர்பாராம நடக்கும். அதுதான் விஷயம். உங்க ராசிபதி குருவா இருக்கனால முருகப்பெருமானை வணங்கி வரப்படலாம். வீரம் பெற்ற முருகன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? சூரசம்காரம் பண்ணது யாரு? திருச்செந்தூர் முருகப்பெருமான். அவரை வணங்கி வழிபடலாம். திருப்பரங்குன்ற முருகன் வழிபடலாம். போருக்கு ஆயத்தமா நின்றவர் அவர் தான், அவர் வழிபடலாம். சிக்கல் சிங்கார வேலை சொல்லுவாங்க, அவரை வழிபடலாம். இது மாதிரிப்பட்ட ஒரு போர் புரியும் குணம் கொண்ட வீரம் உள்ள முருகப்பெருமானை, வேலுடன் இருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும். அந்த வேல் மாதிரி சின்னம் கிடைச்சா அதை வாங்கி வச்சுக்கலாம். கீ செயின்ல வாங்கி வச்சுக்கலாம். போட்டோ வாங்கி வச்சுக்கலாம். உங்க வாகனத்துல அதை ஸ்டிக்கர் மாதிரி இருந்தால் ஒட்டிக்கலாம். எல்லாம் பண்ணிட்டு வரலாம். வேலும் மயிலும் துணை, அது பண்ணிட்டு வரலாம். நீங்க கண்டிப்பாக நீர்நிலை இருக்கிற ஜீவராசிக்கு நீங்க உணவு அழிச்சு வரணும். அது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய தானதன் பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை போறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் உதவி வித்தியாசம் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய விஷயம். உங்க ராசிக்கு ரொம்ப ஏற்ற பரிகாரம் அது. நடந்தே கோயிலுக்கு போறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் நீங்க சாப்பாடு கொடுக்கலாம், நீர் கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுக்கலாம். போர்வை இல்லாதவங்க போர்வை கொடுக்கலாம், குடையை கொடுக்கலாம், செருப்பு. சில பேர் செருப்பத்தை போட்டு நடக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க அவங்க முடிச்சுட்டு வந்த பிறகு கூட செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம், நல்ல விஷயம், உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம். இப்படிலாம் இருக்கு. அப்ப மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியால பயப்பட வேண்டாம். அவருடைய பார்வை பலன் நல்லா இருக்கு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், சூட்சமான பரிகாரம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குருவாயூரப்பன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரமா சொல்லப்படுகிறார். அந்த குருவாயூரப்பனை வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அவரை வணங்கி வழிபட்டு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். அது இல்லாமல் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மூணுத்துலயும் ஈடுபடாம இருக்கணும். அதிகமா ஈடுபடக்கூடாது. அதுல மாட்டிப்பீங்க, தண்டனை வரும். கவனமா இருக்கணும். யாருக்கும் பஞ்சாயத்து போகக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலுமே மீனராசிக்கு ஆஹோன்னு சொல்லக்கூடனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி ஸ்டார் ரேட் பார்க்கும்போது 2.5 2.5 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பலன்கள் நல்பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நான் சொல்ல இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனிப்பயிற்சி பலன் உங்களுக்கு மகத்தான நன்மைகளை வாரி வழங்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு நன்மை தான் செய்வார், தீய பலனை குறைத்து கொடுப்பார். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி காலத்திலே மீனராசிக்காரர்கள், கீழே விழுந்து கிடந்தவர்கள் எழுந்து நின்று உற்சாக குரல் கொடுத்து, உரிமைக்கு குரல் கொடுத்து, உன்னதமான இடத்திற்கு வந்து உயர்ந்து நிற்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.